ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லியிருந்த மாதிரியே ரெண்டு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக டபிள்யூ போட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் போயிட்டு நெக்ஸ்ட் லேட்டர் டேஸில் வந்துட்டு இப்படி ஆஃப்டர்நூனில் இப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ சிபிஆர்ட்ட வந்து அட் தி லாஸ்ட் க்ளோசிங் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட் லைக் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கான சிபிஆரை வந்துட்டு டுமாரோ சிபிஆர்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ டுமாரோ சிபிஆர் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க 46,811. 46,811 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது எக்ஸாக்டாக. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு கீழே வருது. சிபிஆர் வந்து 120 பாயிண்ட்ஸ் வைட்டில் சிபிஆர் இருக்குது. ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் இப்போ ஒன் டே சார்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டுறேன். ஸோ 2 திங்ஸ் கேன் ஹேப்பன் இன் ஒன் டே சார்ட். இப்போ லாஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னா நெகட்டிவ் பின்பார், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டு நீட்டாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்த. எந்த இடத்த டெஸ்ட் பண்ணியிருக்குன்னா எங்கேருந்து க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சோ அந்த இடத்துல. இப்போ ரெண்டே திங்ஸ் தாங்க நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்றா நாளைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இதை க்ரீனாக வந்துட்டு என்கல்ஃப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷன் ரெட் கேண்டில் இந்த இடத்த வந்துட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகி இந்த டேலோ ரெட் கேண்டில் பிரேக் ஆக போகுது. ஸோ இங்கே க்ரீன் கேண்டில் ஹோல்ட் ஆனால் அப்படியே மார்க்கெட் பையிங் ட்ரெண்ட் போயிடும். இந்த இடத்துல ரெட் கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு ஒரு டிசைடிங் பாயிண்டாக இருக்கிறதுக்கான சான்ஸாக கூட இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ல காட்டுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி பாருங்க என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இட் மே பி a டிசைடிங் டேவாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு கேப் அப் ஆகிட்டு இந்த லெவலை ஹோல்ட் பண்ணி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு இப்படி மேலே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டை ஸ்டில் புல்லிஷாக கண்டினியூ பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சிம்பிள் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ வரைக்கும் மார்க்கெட் நியூட்ரலாக தான் இருக்குது. அதே சப்போஸ் அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள் லோ இங்கே தான் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். நேற்று எப்படி ஹை நமக்கு முக்கியமோ இன்னைக்கு லோ ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது நெகட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் பண்ணுது, ப்ளஸ் S1 சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுதுன்னா இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிடும் ஆப்வியஸாக. ஸோ இந்த லைனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. S1 பிரேக் பண்ணி இந்த ஸ்விங்கையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் செல்லிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வர ரீடெஸ்ட்லேருந்து செல்லிங் கண்டினியூ பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது அப்படின்னாலும் இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணும் லைக் S1 கம் திஸ் பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். இதை ஹோல்ட் பண்ணி டபிள்யூ போட்டுருச்சுன்னா மறுபடியும் அகெயின் மார்க்கெட் வந்துட்டு பையிங் சினாரியோ போகுதுன்னு அர்த்தம். இல்லை இங்கிருந்து ஹோல்ட் பண்ணி இங்கே ஒரு டபிள்யூ போட்டாலும் பையிங் சினாரியோ. இந்த லைன் பிளஸ் S1 வந்து எப்போ மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணுதோ அப்போதான் வந்துட்டு செல்லிங் சினாரியோ. ஸோ 3 சினாரியோவும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே டபிள்யூ போட்டாலோ இல்லை இந்த பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே டபிள்யூ போட்டாலோ ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் எனி திங் உங்களோட செட்டப் வர மாதிரி எது நடந்தாலுமே உங்களுக்கு பையிங் சைட் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னு அர்த்தம். பட் அதை தாண்டி உங்களுக்கு இதை பிரேக் பண்ணுது ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இட்ஸ் கோயிங் டு பிரேக் டவுன் அப்படின்றது உங்களுக்கான ஒரு அனாலிசிஸாக வச்சுக்கோங்க. சிம்பிளாக அனலைஸ் மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தப்பாக இருந்தால் மார்க்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் தான் எடுக்க போகுது. ஸோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதெல்லாம் ட்ரேட் பிளான்ஸ் தான். ஸோ ட்ரேட் பிளான் பண்ணி போகும்போது நம்மளுக்கு ட்ரேட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டெய்லியுமே நம்ம பண்ற ட்ரேட் பிளான் 70% ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு தான் ட்ரேட் பிளான்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்றேன். ட்ரேட் பிளான் இருந்தால் மட்டும்தான் உங்களோட செட்டப்பை நீங்க நாளைக்கு தேடுவீங்க. செட்டப் கரெக்டாக இருந்தால் ஸ்டாப் லாஸ் இருந்தால் தான் மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட். இல்லை அப்படின்னா நீங்க எப்பவுமே ட்ரேடர் ஆக முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.